அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா. சென்னை மடிப்பாக்கம் கண்ணன் நகர் 3வது பிரதான சாலையில் அமைந்துள்ள மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகையில் அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சி தமிழ் பாரம்பரியப்படி குத்துவிளக்கேற்றி துவக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மருது சகோதரர்களின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகள் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளை செயலாளர் ரமேஷ்குமார் வரவேற்புரை ஆற்றினார். அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கத்தின் செயலாளர் சரவணன், அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை செயலாளர் அன்பழகன், பொருளாளர் தயாநிதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஏஆர்ஜே பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஜீவகன் ஐயநாதன், சமூக ஆர்வலரும் மெகா ஃபவுண்டேஷன் நிறுவனர் நிமல் ராகவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நடைபெற்ற இந்த விழாவில் நாடக தயாரிப்பாளரும் கலைஞருமான கலைமாமணி சோலை ராஜேந்திரன், தயாரிப்பாளரும் நடிகருமான கலைமாமணி அழகன் தமிழ்மணி ஆகியோருக்கு கலைமாமணி விருது பெற்றமைக்காக சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. பின்னர் அவர்கள் தங்களது வாழ்க்கை வரலாற்று அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டு நாம் படித்த கல்வியை நம்மை உயர்த்தும் என பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளையின் பொருளாளர்கள் ராஜு, கணேசன் மற்றும் செல்வி சுப்பிரமணியம் மற்றும் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பதக்கங்களும் விருதுகளும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். நடைபெற்ற விழாவிற்கு இடையில் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகள் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் செய்தியாளரை சந்தித்தார். இன்று மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் அமைந்துள்ள இந்த மண்டபத்தில் அகமுடையார் கல்வி அறக்கட்டளை மற்றும் சங்கத்தின் சார்பாக 250 மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. அதே போல இது தென் மாவட்டத்தில் ஒரு 150 மாணவ மாணவிகளுக்கும் ஆக மொத்தம் இந்த ஆண்டு 400க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகளின் சார்பாக கல்வி உதவி வழங்கப்பட உள்ளது. இது ஒவ்வொரு ஆண்டும்
வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாக வழங்குகிறோம். வருங்காலங்களில் இன்னும் கூடுதலாக வழங்க பொருள் ஏற்ப நாங்கள் இதை மேற்கொள்ள உள்ளோம். இது எங்களது அறக்கட்டளையின் மூலமாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு நன்கொடை அளித்த நல்லுள்ளங்கள் அனைவர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு வட தமிழகத்தை சார்ந்த 250 பேருக்கு இன்று வழங்க உள்ளோம். அவர்கள் தேர்ந்தெடுத்த முறை அவர்கள் அரசு பள்ளியில் படித்திருக்க வேண்டும். தாய் தந்தை அற்றவர்களுக்கு முதலிடம், அதுபோல முதல் பட்டதாரிகள், அதுபோல நல்ல மதிப்பெண்கள் பெற்றவர்களை வரிசைப்படுத்தி அவர்களில் யார் முதன்மையாக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்களோ அவர்களை தரம் பிரித்து அவர்களுக்கு முதல் 1, 2, 3 என்று தரம் பிரித்து அவர்களுக்கு கல்வி உதவி வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் எங்களது சமுதாயத்தை சார்ந்த பலர் கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அணுகி அடுத்த ஆண்டு முதல் ஒரு 50 பேருக்கு குறையாமல் இலவச கல்வி கற்கும் வகையில் நல்ல மதிப்பெண்களை பெற்று நலிந்த எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி பெறும் வகையில் ஆவணம் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல அவர்களுக்கு தனியார் நிறுவனங்களிலும் அரசு நிறுவனங்களிலும் கல்வி பயின்ற பின் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் வகையிலும் எங்களது அறக்கட்டளை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் எங்களது சமுதாயத்தைச் சார்ந்த அகமுடையர் சமுதாயத்தைச் சார்ந்த மாணவ மாணவிகள் எங்களது வெப்சைட் மூலியமாகவும் எங்களது சோஷியல் மீடியா மூலியமாகவும் அப்பப்பொழுது வரும் செய்திகளை பார்த்து இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் இப்போ வந்து இந்த மாணவர்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? குழு வச்சுருக்கீங்களா? எங்களுக்கு சங்கத்துக்குன்னு ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அரசு பள்ளி, மதிப்பெண்கள், தாய் தந்தையற்ற குழந்தைகள், வருமானத்தில் கம்மியாக இருக்கிற குழந்தைகள், அது இல்லாமல் முதல் பட்டதாரிகளுக்குன்னு ஒரு மதிப்பெண் கொடுத்து அந்த மதிப்பெண்களுக்கு ஒரு கட் ஆஃப் கொடுத்து அந்த கட் ஆஃப்க்கு மேலே வாங்குற குழந்தைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் கல்வி உதவி கொடுக்குறோம். அந்த மாணவர்களை எப்படி இப்போ தேர்ந்தெடுக்கிறீங்க? குழு வச்சுருக்கீங்களா தேர்ந்தெடுக்கிறதுக்காக? ஆமாம், அது மாவட்ட வாரியாக எங்களுக்கு பிரதிநிதிகள் இருக்காங்க. அந்த பிரதிநிதிகள் மூலியமாகவும் எங்களது வெப்சைட் மூலியமாகவும் எங்களது சங்கத்தின் மூலியமாகவும் அவர்கள் எங்களுக்கு மனு அளிப்பார்கள். அந்த மனுவை பரிசீலித்து இந்த நாங்கள் இன்றைக்கி 250 பேர் கொடுத்துருக்கோன்னா எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 700-750 பேருக்கு மேலே விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்காக தேர்ந்தெடுத்து தான் நாங்கள் கொடுக்குறோம். நல்லா படித்து மேலும் மேலும் வளர்ந்து அவர்களும் எங்களைப் போல இன்னும் ஒரு 5 மாணவர்களை அவர்கள் கை தூக்கி விடும் நோக்கமாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை. அவர்கள் வாழ்வில் கட்டாயமாக முன்னேறுவார்கள், மேலும் வளர்வார்கள், எல்லா செல்வங்களும் பெற்று வளமாக இருப்பார்கள் என்று எண்ணுகிறோம். அவர்கள் மேலும் வாழ்க்கையில் இன்னும் ஒரு 5 மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்து அவர்களையும் மேல் கை தூக்கி விட்டார்கள் என்றால் பல லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என்பதே எங்களது கருத்து. பார்வையற்றோரோட குழந்தைகளுக்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம். நான் அந்த இதில் சொல்ல விட்டுட்டேன். பார்வையற்ற குழந்தைகளுக்கு அறக்கட்டளையின் மூலமாக நாங்கள் சுமார் ஒரு வருடத்திற்கு ஒரு 50 பேருக்கு கொடுக்கிறோம். எங்களது தனிப்பட்ட முறையில் வாக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலியமாக சுமார் 400க்கு மேற்பட்ட பார்வையற்றவர்களின் குழந்தைகளுக்கும் நாங்கள் கல்வி உதவி வழங்கி கொண்டிருக்கிறோம். அவர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்த குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதற்காக வாக்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற எங்களது அறக்கட்டளையின் மூலமாக நாங்கள் தனியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு உதவி பெற வேண்டும் என்று நினைக்கும் பார்வையற்றவர்களின் குழந்தைகள் அதில் விண்ணப்பிக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.